திருப்பரங்குன்றம் என்னும் இந்த பகுதி மதுரையில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. பரம்பொருளாகிய ஈசன் குன்றம் என்னும் மலைவடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம் என்று பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பரங்கிரிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் ஆவுடை நாயகி என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் சரவண பொய்கை, லட்சுமி தீர்த்தம், பிரம்மகோபம் முதலான 5 தீர்த்தங்கள் ஆகும். தமிழ்கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இந்த திருப்பரங்குன்றம் சொல்லப்படுகிறது. இது ஒரு குடைவரை கோயில். தனக்கு எதிரே இருப்பது ஈசன் என்பதை உணர்ந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசனுடைய பாடலில் பிழையிருப்பதாக கூறிய தமிழ் புலவரான நக்கீரர் வாழ்ந்த தலம் இந்த திருப்பரங்குன்றமாகும். நீடலர் சோதி வெண்பிறையோடு நிறை கொன்றை சூடலன் அந்தி சுடரேறி ஏந்தி சுடுகானில் ஆடலன் அஞ்சொல் அணி இழையாலை யொருபாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே என்று திருஞான சம்பந்தர் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை போற்றி வணங்குகிறார்.